ஒரு அம்மா கூட ரெண்டு குழந்தைங்களுக்கு காய்ச்சலாக இருக்கு அன்றைக்கி. அப்போ வந்து ஒரு குழந்தைய வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்காங்க. படுக்கும்போது இது வந்த போது அந்த சின்ன குழந்தைய கட்டி பிடிச்சிருக்கு. ஆனால் பெரிய குழந்தை வந்துட்டு இந்த ஃபேனு மேலே இருந்து ஃபேனை பிடிச்சதுனால அந்த புள்ள தப்பிச்சிருச்சு. ஆனால் இந்த அம்மா கையில் இருந்து அந்த சின்ன குழந்தை அப்படியே போயிடுச்சு. துபாயிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவங்க ஃபேமிலி மொத்தமாக இங்கே தான் இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஃபேமிலிலேருந்து 11 பேர் எல்லாரும் போயிட்டாங்க. அவர் துபாயிலேருந்து வந்து இங்கே வந்து பார்த்தா வீடு இல்லை, குடும்பங்கள் இல்லை, உறவினர்கள் யாருமே இல்லை, அண்டை வீட்டுக்காரர் யாருமே இல்லை. அது பாடி எடுக்கும்போதுன்னா இது ஒரு விஷயம் கிடைக்கும்போது நமக்கு எடுத்து பார்க்கும்போது ஒரு வேளை கை இருக்காது, ஒரு வேளை காலோட இந்த பகுதி ஒரு வாட்டி கிடைக்கல, இந்த பகுதியே இல்லை. அப்படியே எடுக்கும்போது அவர் இந்த பாதி இல்லாமல் இப்படி கிடச்சிருச்சு. ரெண்டாவது ஒரு பாடி எடுக்கும்போது இங்கேருந்து கீழே மட்டும்தான் இருந்துச்சு, மேலுக்கு ஒன்றுமே இல்லை. அது எடுக்கும்போது ரொம்ப சங்கடம். அது நம்ம கூட இருக்கிற ரெஸ்கியூ டீம் தான் அதெல்லாம் எடுத்தாங்க. மேப்பாடியில் வந்துட்டு இதில் பட்ட ஒரு அவங்களுடைய ஒய்ஃபும் சின்ன குழந்தை டெலிவரி முடிஞ்சு 14 நாள் தான் ஆயிருக்கு. சின்ன குழந்தை, மாமியார், மாமனார். அப்போ இதில் வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒய்ஃபை வந்துட்டு இவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டார், கிடச்சிருக்கு இவருக்கு. இவர் என்ன பண்ணிட்டார், இது என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய அந்த அடக்கஸ்தலம் அவருக்கு காமிச்சு கொடுத்தாரு. அப்போ நான் கேட்ட குழந்தை இதுக்கும் கிடைக்கல, இனி வரைக்கும் கிடைக்கல. என் பேர் சலீம். நாங்கள் எங்கள் பக்கத்து ஊர் கூடலூர், நீலகிரி மாவட்டத்துலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்போ இந்த ஃப்ளட்டு ஆன பிறகு ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா எங்களோட டீமு, அதே மாதிரி கேரளா சுற்றி இருக்கிற தமிழ்நாடு, கர்நாடகா, இங்கே சுற்றி இருக்கிற நிறைய டீமு நம்ம இந்த ட்ரெஸ் கோடில் எஸ்வேஸ்ன்னு சொல்லுவாங்க, சுன்னத் ஜமாத்து யுவஜன சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபி உஸ்தாது அவருடைய ஆளுங்க தான் நம்முடைய விஷயங்கள். அப்போ எல்லோரும் வந்துட்டு இது ஆன உடனே இங்கே பக்கத்தில் இருக்கிற அத்தனை டீமும் இங்கே வந்திருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு 2 மணிக்குள்ளே வந்து பக்கத்துலேயே ஆளுங்க தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. ஆனால் ஆம்புலன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் அப்படி போகும்போது தான் பக்கத்தில் தெரிஞ்சிருக்காங்க. அப்போது அன்னியில் வந்து ஆளுங்க ஃபுல்லாக வந்துக்கிட்டு இங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயமா. ஆனால் இது ஃபஸ்ட்டு வந்து ரோடு, அந்த பக்கத்துலேயே ரோடு போகுது. அந்த பக்கத்தில் அது 2 சைடும் ஃபுல்லாக நல்ல அழகான மாடி வீடுகள். எல்லாம் கஷ்டப்பட்டு பாவமான ஆளுங்க பாடின்னு சொல்லி தெரியும்ல, பாடின்னு சொல்லும் இந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, ஆமாம், அந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க அவங்க அதிலிருந்து மீண்டு வந்து நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு வந்த டீம் தான். அப்போது இங்கே 2019 வந்துட்டு புத்துமலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இங்கே பக்கத்தில் தான் புத்துமலையில் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ அது இவங்களுக்கு பெரிய ஒரு கோர தாண்டவம் இவங்களுக்கு. அது முடிச்சா இந்த விஷயம் வருது. நைட்டெல்லாம் தூங்கும்போது யாருக்குமே தெரியலை அவங்க அந்த கனவாக இருக்குமோ. சில ஆளுங்க தண்ணியில், அதே மாதிரி அந்த சளியிலெல்லாம் போகும்போது இது கனவாக இருக்கணுமோ அந்த லெவல் தான் சில ஆளுங்கள்லாம் போனாங்க. அப்படிப்பட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஒரு அம்மா கூட 2 குழந்தைங்களுக்கு காய்ச்சலாக இருக்கு அன்றைக்கி. அப்போ வந்து ஒரு குழந்தைய வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்காங்க. படுக்கும்போது இது வந்த போது அந்த சின்ன குழந்தைய கட்டி பிடிச்சிருக்கு. ஆனால் பெரிய குழந்தை வந்துட்டு இந்த ஃபேனு மேலே இருந்து ஃபேனை பிடிச்சதுனால அந்த புள்ள தப்பிச்சிருச்சு. ஆனால் இந்த அம்மா கையில் இருந்து அந்த சின்ன குழந்தை அப்படியே போயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு சொல்கிறதுக்கூடிய வாக்குகள் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சங்கடமான விஷயம். இல்லை, அம்மா பொழைச்சிட்டாங்க. அந்த அம்மாவும் பெரிய பொண்ணும் பொழைச்சிருக்கு. அதே மாதிரி வேற ஒருத்தர் வந்து ஆளை பேர் എന്താ നൗഷാദോ മറ്റാളെ പേര് ഗൾഫിൽ നിന്നില്ലേ? துபாயிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவங்க ஃபேமிலி மொத்தமாக இங்கே தான் இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஃபேமிலிலேருந்து 11 பேர் எல்லாரும் போயிட்டாங்க. அவர் துபாயிலேருந்து வந்து இங்கே வந்து பார்த்தா வீடு இல்லை, குடும்பங்கள் இல்லை, உறவினர்கள் யாருமே இல்லை, அண்டை வீட்டுக்காரர் யாருமே இல்லை. அந்த லெவலில் அவரை வந்துட்டு என்ன சொல்லிட்டு அவரை நம்ம எது சொல்கிறது ஒன்றும் புரியாமல் அந்த லெவல் தான் இருந்தது. அப்போ அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ஒரு 3 வாட்டி தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. சத்தம் வந்தது 3 வாட்டி அந்த விஷயத்தில் தான். ஃபஸ்ட்டு ஒரு சத்தம் வந்திருக்கு, யாருமே அவ்வளோ கவனிக்கலை. 2வது 3வது இந்த லெவல் தான் வரும்போது அடிச்சுக்கிட்டு போனது எல்லா விஷயமே. இனியும் இப்போது 100கணக்கான பாடிக்கு இனியும் கிடைக்க வேண்டியிருக்கு. இங்கேருந்து நிறைய நம்ம சாலியார் ஒரு ஆறு இருக்குது, அங்கே நிறைய ஒரு 100கணக்கான பாடி அங்கேருந்து கிடச்சிருக்கு. அது இங்கேருந்து இது போகும்போது அங்கேருந்தே போயிருக்கு. இது நம்மளுடைய ஆளுங்க தான். அப்போது 100கணக்கான பாடி அப்படி போயிருக்கு. அங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் அங்கேருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே மேப்பாடின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஸ்மசானம், அங்கே ஒரு 100கணக்கான ஆளுங்க அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுற்றி நிறைய இடத்துல. நீங்கள் வந்து இந்த பாடி ஆமாம், பாடி எடுக்கிறப்போ உங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்குது? அது பாடி எடுக்கும்போதுன்னா
இது ஒரு விஷயம் கிடைக்கும்போது நமக்கு எடுத்து பார்க்கும்போது ஒரு வேளை கை இருக்காது, ஒரு வேளை காலோட இந்த பகுதி ஒரு வாட்டி கிடைக்கல, இந்த பகுதியே இல்லை. அப்படியே எடுக்கும்போது அவர் இந்த பாதி இல்லாமல் இப்படி கிடைச்சிருச்சு. ரெண்டாவது ஒரு பாடி எடுக்கும்போது இங்கேருந்து கீழே மட்டும் தான் இருந்துச்சு, மேலுக்கு ஒன்றுமே இல்லை. அது எடுக்கும்போது ரொம்ப சங்கடம். அதை நம்ம கூட இருக்கிற ரெஸ்கியூ டீம் தான் அதெல்லாம் எடுத்தாங்க. அதே மாதிரி பின்ன இந்த ஒவ்வொரு இது பாடி இது ஒவ்வொரு பார்ட்ஸ் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமா கிடைக்குது. இன்னும் அப்படித்தான் கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி விஷயத்தில் அந்த பாறை கல்லுங்க, அதே மரங்க அவ்வளோ டேஞ்சரான விஷயத்தில் வந்துக்கிட்டு பின் ஒன்றுமே கிடைக்காது. அந்த லெவல் தான் இப்போ போய்கிட்டு இருக்க நிலவரம். இனி 100கணக்கான போடி இனி கிடைக்கணும். இப்போ நீங்க எப்படி ஆறுதல் படுத்துறதுனா இப்போ ஆறுதல் படுத்துனா அவங்ககிட்ட நம்ம மறுமொழி விஷயங்கள் சொல்லிக்கிட்டு ஆண்டவன் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு, ஆனால் அவன் கொடுத்து அவனையும் எடுத்திருக்கான். அதனால் அப்படியே சமாதானப்படுத்தி இனி மற்றவங்க விஷயங்களுக்கு கவர்மெண்ட் எடுத்திருக்கு. நிறைய ஆளுங்க வீடு கொடுத்துருக்காங்க, இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏபி உஸ்தாது வந்துட்டு பின்ன இடம் கொடுத்துக்கிட்டு அதில் போன வாட்டியே குத்துமலையில் நடந்த விஷயத்துலேயே நிறைய வீடு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதுலேயும் ஒரு 100கணக்கான வீடுக இன்ஷா அல்லாஹ் பின்ன கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் அட்டாச்மெண்ட்டில் அந்த விஷயங்கள் நடந்துடும். ஆமாம், இல்லை ஒன்றுமே நடக்கலை. இப்போ மோடி வந்ததுக்கு பிறகு இருந்தில்ல ஒரு மூமெண்ட்டும் இது வரைக்கும் நடக்கலை. இன்ஷா அல்லாஹ் வந்துடும் நினைக்கிறேன். இங்கே எல்லாம் சுற்றி பார்த்தாரு, இங்கெல்லாம் ரோடு இதில் தான் வந்தார். அவர் எல்லாம் சுற்றி பார்த்து கேம்புக்கு போனார். ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தையோடைய உறவினர்லாம் போயிட்டு அம்மா கூட மட்டும் தான் இருக்குது. அந்த குழந்தைய கொஞ்சம் வச்சு மோடி சார் வந்துட்டு அதெல்லாம் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு ஆறுதல்லாம் சொல்லிட்டு அவங்க போனாங்க. ராகுல் காந்தி வந்தார். ராகுல் காந்தி வந்து ஃபுல்லாக அரவணைப்பு தள்ளாரு வந்து அந்த டைம் அந்த கூட்டமான இடையில் தான் அவர் வந்தார். ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் டைமே வந்திருக்காரு. அப்போ 2 வாட்டி வந்துட்டாரு. வந்து எல்லாரையும் அரவணைச்சு அவங்களாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க வராங்க பார்க்குற எல்லாரும் பார்க்குறாங்க. அது இப்போ எல்லாம் அவங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்கலாம், இந்த மாதிரி நமக்கு இது பண்ணி கொடுத்துடலாம், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி அவங்களுக்கு மன ரீதியாக ரொம்ப டிப்ரெஷன் ஆளுங்களுக்கு அதுக்கு ஆன சைக்காட்டிஸ்ட் அவங்கெல்லாம் டாக்டர்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப கவனிக்கிறாங்க. இப்போ இதே ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இங்கே ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. மொத்தமாக எல்லா பின்ன இதிலிருந்தும் டாக்டர்ஸுக்கு நிறைய இருக்குது. மிலிட்ரி ஆகட்டும், ஆயுர்வேதம் ஆகட்டும், அதே மாதிரி ஹோமியோ ஆகட்டும், இங்கிலீஷ் மருந்து ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் மருந்து எல்லாருக்கும் இங்கே இலவசமாக எல்லா ஆளுங்களுக்கும் யாரும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அந்த லெவல் தான் இப்போ இந்த பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போது இந்த பக்கமாக இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது சார், அங்கே போய் திரும்ப அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுடைய ஒரு சிம்டம்ஸுமே இப்போ தெரியல. அந்த லெவலுக்கு எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு, மொத்தமாக ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி அந்த மேலே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கே ஒரு அசரத்துக்காக அந்த அசரத்தை கொண்டு போகிறதுக்கு மட்டும் அந்த பள்ளியோட சைடு அப்படியே போயிருக்கு. சரிங்க, அந்த அசரத்து போயிட்டாரு. எல்லாரும் நினச்சிங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு போயிட்டு வர சொன்னாங்க, அதுக்கப்புறமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போடி அங்கேருந்து கிடச்சிது அந்த அசரத்தோடைய பின்ன போடி எல்லாம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே வந்துட்டு பின்ன முண்டக்கைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்தம். இது வந்து சூரல் மலைன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்க வந்துட்டு இப்போது ஒவ்வொரு ஆளுங்களை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய கேம்புக்கு போயிட்டு நிறைய பேர் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவங்க கொஞ்சம் ரிக்கவர் ஆகி வருவாங்க. சில ஆளுங்களை கூட்டமாக இருக்கும்போது அவங்களை கொண்டு சேர்த்து விட்டுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிக்கவர் ஆகும். எங்களுக்கு அந்த டியூட்டியில் இருந்துச்சு ஒவ்வொரு கேம்புக்கு போகிறது, அவங்கள பார்த்துட்டு பேசுறது. அப்போ அவங்களும் நம்ம கிட்ட விஷயங்கள் பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஆறுதல். இப்போ ஒரு வேளை இப்போ நம்ம மேப்பாடியில் வந்துட்டு இதில் பட்ட ஒரு அவங்களுடைய ஒய்ஃபும் சின்ன குழந்தை டெலிவரி முடிஞ்சு 14 நாள் தான் ஆயிருக்கு. சின்ன குழந்தை, மாமியார் மாமனார். அப்போ இதில் வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒய்ஃபை வந்துட்டு இவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டார், கிடச்சிருக்கு இவருக்கு. இவர் என்ன பண்ணிட்டார், இது என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய அந்த அடக்கஸ்தலம் அவருக்கு காமிச்சு கொடுத்தாரு. அப்போ நான் கேட்டேன், குழந்தை இதுக்கும் கிடைக்கல, இனி வரைக்கும் கிடைக்கல. அந்த குழந்தைய மாமியாரும் மாமனாரும் கிடைக்கல. சின்ன 14 நாள் அந்த குழந்தைய இது வரைக்கும் கிடைக்கல. அவரை பார்த்து ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அவரை கொஞ்சம் ஆறுதலாம் சொல்லி கொடுத்து நம்ம இந்த விஷயம் மறுமை விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து அவருக்கு கொஞ்சம் ஆறுதல், அந்த மாதிரி தான் நம்ம ஆறுதல் ஊட்டினது. அவங்கள ரொம்ப சங்கடமாச்சு அவங்களை பார்க்கும்போது. இஸ்லாமிக் அதிகமாக இருக்குது, எல்லா மதமும் இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒரே ஒற்றுமை, நல்ல ஒற்றுமை, எங்கேயும் அடிச்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி. இந்த வீட்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது இந்த வீட்டுக்கு கொடுத்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த ஒரு ஒற்றுமை இங்கே இருக்குது. அது சங்கடமாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இப்போது இயற்கை ஒரு மாதிரி விஷயம் வரும்போது நமக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்களா. எல்லாரும் போய் போக வேண்டி வரும். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இனி நாங்கள் ஒரு இங்கே ஆர்டர் கவர்மெண்ட் எப்போ சொல்கிறாங்க நிறுத்த சொல்லுவாங்க அது வரைக்கும் இங்கே இருப்போம். அந்த மாதிரி. இதுவரை நீங்கள் எவ்வளோ உடல்களை நீங்கள் எத்தனை எடுத்தோம் மொத்தம் டோட்டல் 14 போடி இங்கேருந்தே 14 போடி எடுத்திருக்கு.
இந்த பக்கத்தில் இருந்து സ്കൂളിന്റെ അവിടെ 8-9 ஸ்கூலில் வந்து 9 பாடி പിന്നെ അവിടെ ഇനി ഇവിടുന്ന് ആൾ പോയി அந்த 6ல் வந்து இப்போ முந்தானத்தில் 3 நாள் முன்னாடி நாங்கள் மொத்தமாக ஒரு 10-30 பாடியாக ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அது நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் பார்ட்ஸ் இருக்கும், இருந்தாலும் ஏதாச்சும் இருந்தாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த லெவலில். பின்ன நிறைய பேர்த்துக்கு அவங்களுடைய ஐடென்டிஃபை ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் தேடி எடுக்கணும். நிறைய பேர்த்துக்கு எடுத்திருக்கு, நேற்று முந்தானத்தில் நிறைய பேருக்கு. ஆமாம், அது இருக்கும், ஆதார் கார்டு, மற்ற அவங்களுடைய நிறைய விஷயங்கள், அதே மாதிரி நகை நிறைய கிடைச்சிருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டோம் அவங்ககிட்ட. எப்படி நடந்திருக்கு இப்போ இதில் வந்துட்டு ஒரு திருட்டு நடந்திருக்கு. அந்த திருட்டு நடந்ததுனால தான் இப்போ இந்த ட்ரெஸ் கோடு போட்ட ஆளுங்களை மட்டும் அதை அங்கே பதிவு பண்ணிக்கிட்டு அவங்கள மட்டும் உள்ளே விட்டுக்கிட்டு, இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு போலீஸ்காரை உள்ளே வச்சுருவோம். அவருடைய முன்னிலை தான் அந்த வீடு ஃபுல்லாக தேடுறது, நம்ம இல்லை ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து என்ன கிடைக்குதோ அதை அப்படியே கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் ரூமில் கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. இப்போது ஒரு போன வாரம் 50 பவுன்ஸ் நகை எடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. அது இங்கே தான் இந்த பில்ட் இருந்து நம்ம எடுத்து கொடுத்தது. அப்போ நாங்கள் போய் இது இவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்காங்க, 150க்கு பேர் மேலே இருக்குது ஒவ்வொரு. ஆமாம், இது வந்து SYS சுவாந்தனம், பேரே வந்து சுவாந்தனம் வாலண்டியர், இப்படி தான் இருக்கும். ஆறுதல் ஆறுதல் அப்படி தான் மொத்தமாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு டீமை அமுச்சு வச்சுருவோம். ஆமாம், அது அவங்களுக்கெல்லாம் பின்ன டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக டாக்டர்ஸ் நிறைய இருக்குது. என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதுக்கு எல்லாம் தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டு எல்லா செட்டவும் பண்ணியிருக்காங்க, ஒரு குறை இங்கே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த விஷயத்தில் அவங்க கரெக்டாக எல்லா விஷயம் போயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.